friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல நைட் சாப்பாட்டுக்கு அப்படி இல்லனா சாயங்காலம் ஸ்நாக்கா சாப்பிடுற மாதிரியான ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது பண்றதுக்கு நமக்கு வந்து மீதமாகும்ல சப்பாத்தி அதையும் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லனா ஃப்ரெஷ்ஷா மாவு பண்ணியும் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து ஃப்ராங்கிக்குலாம் மாவு பண்ணுவோம்ல அதே மாதிரி பண்ண போறேன். நீங்க வந்து மைதா மாவு வேண்டாம் அப்படி நினைச்சீங்கன்னா ஃபுல்லா கோதுமை மாவுலயும் பண்ணலாம். ஆனா மைதா மாவு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டா வரும். மாவு பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் மைதா மாவு, கூடவே 1/4 கப் கோதுமை மாவு, கூடவே தேவையான அளவு உப்பு, கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் சாஃப்டான மாவை நம்ம வந்து கலந்து வைக்கணும். ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக கலந்து வைக்கணும். கலந்தாச்சு. இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் நம்ம அப்படியே வச்சிடலாம். அடுத்தது உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். கூடவே ஒரு சின்ன பைண்டிங்காக 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2லேருந்து 1 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் நம்மளோட காரத்துக்கு ஏற்ப, கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை வந்து நம்ம நல்லா கலந்து விடணும். உருளைக்கிழங்குலேயே கொஞ்சம் அந்த தண்ணி இருக்கும்ல, அதுலேயே இந்த மாவு வந்து ஓரளவுக்கு கோட் ஆகும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. அது வந்து லைட்டாக ஒரு பைண்ட் ஆனாலே போதும். ஒரு அகலமான பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா தான் நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கணும். சூடாகிறதுக்கு முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா பேனில் ஒட்டிடும். அதுக்கப்புறமா எண்ணெயும் நிறைய குடிக்கும். இதுனா வந்து எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப அழகாக வரும். இதை வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அழகாக எல்லா பக்கமும் பட்டு சீக்கிரமாக ரெடி ஆகும். கரிஞ்சிடக்கூடாது. இப்போ வந்து நல்லா ரெடியாகியிருக்கு. கொஞ்சம் அந்த மொறுமொறுப்பு தன்மையோடு வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இன்னும் மீதி இவ்வளோ எண்ணெய் இருக்குது. இதே எண்ணெயில் தான் நான் அடுத்த பேட்சையும் பொரிக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா தான் எண்ணெய் குடிக்காமல் அழகாக வரும். இப்போ இந்த பேட்சும் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 1-1.5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் மீதி இருக்குது. அடுத்தது நம்ம வந்து கொஞ்சம் காய் ரெடி பண்ணி வைக்கலாம். அது மேலே சேர்க்கறதுக்காக அது பண்ணுறதுக்கு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணியில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு கை நிறைய முட்டைக்கோஸ். இதே நம்ம தண்ணியில் ஒரு வாட்டி அலசிட்டு சேர்க்கும் போது வெங்காயத்தில் இருக்கிற கொஞ்சம் காரமும் முட்டைக்கோஸில் இருக்கிற அந்த ஸ்மெல்லும் போயிடும் ஓரளவுக்கு. தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. தண்ணி இருக்கக்கூடாது. இதை மட்டும் எடுத்து நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். கூடவே ஒரு கேரட், அதே இந்த மாதிரி நீள நீளமாக மெல்லிஸாக வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பாதி குடைமிளகாய். குடைமிளகாய் இல்லைன்னா அது எல்லாமே நம்ம பண்ணலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகு, கடைசியாக ஒரு எலுமிச்சப்பழத்தோட சாறு. இது வந்து ரொம்ப பெருசுங்கிறதுனால நான் வந்து 3/4 எடுத்துருக்கேன். சின்ன சைஸ் எலுமிச்சப்பழம்னா 1 ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா மேலே வைக்கக்கூடிய காய் தயார். அடுத்தது நான் இன்றைக்கி வந்து முட்டை சேர்த்து பண்ண போகிறேன். முட்டை சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம முட்டை எல்லாமே இதே மாதிரி பண்ணலாம். முட்டை சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதை சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் முட்டை சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். இது கூட வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகு சேர்த்துட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி வைக்கணும். மாவு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம 4ஆக பிரிச்சுட்டு விரிக்க ஆரம்பிச்சிடலாம். பிரிச்சுட்டு இதிலேருந்து 1 எடுத்து கீழேயும் மேலேயும் நல்லா மாவு தேய்ச்சிட்டு நம்ம வந்து ரொம்ப மெல்லிஸாக விரிக்கணும். இப்போது தோசைக்கல் நல்லா சூடானதும் அப்படியே தூக்கி உள்ளே வச்சிடலாம். இந்த பக்கம் கொஞ்சம் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்க்கணும். கொஞ்சமாக சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு இந்த பக்கத்தில் நம்ம முட்டை கலந்து வச்சுருக்கோம்ல அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது ஒரு லேயர் முட்டை இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். முட்டை சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா முட்டை எல்லாமே இதே மாதிரி நம்ம பண்ணலாம்.
கீழ் பக்கம் ரெடியானதும் இதை மறுபடியும் திருப்பி போட்டுட்டு ஒரு 10-15 செகண்ட்ஸ் போல் வச்சா போதும். அந்த முட்டை ரெடி ஆகணும், அவ்வளோதான். முட்டை ரெடி ஆனதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம், அவ்வளோதான். எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ரேப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து சாஸ் இல்லாமல் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்து சாஸ் சேர்த்துப்பீங்க அப்படின்னா நம்ம வந்து பர்கர் பண்ணுறப்போ ஒரு சாஸ் பண்ணியிருப்போம், மேயனேஸ், கெச்சப், அப்புறமா வந்து சில்லி சாஸ்லாம் சேர்த்து ஒரு சாஸ் பண்ணியிருப்போம். அதை வந்து இது மேலே சேர்க்கும்போது அப்படியே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து சாஸ் சேர்த்துப்பீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சாஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா அந்த சாலட் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த காயெல்லாம் வச்சு கொஞ்சமாக நறுக்குன மல்லி இலை. சாஸ் சேர்த்துப்பீங்கன்னா இது மேலே வந்து கொஞ்சம் சாஸ் சேர்த்துக்கோங்க, இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அப்படியே நம்ம மடிக்கும்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டடா, நம்மளோட வெஜிடபிள் ரோல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக தயாராகிடுச்சு. எப்போவுமே வந்து நைட்டுக்கு வந்து ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணி ஃபில் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கெச்சப் அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு சாஸ் தொட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.